ஹலோ வெல்கம் ட்ரெமெண்டஸ் செந்தூர் சார்பாக இன்னைக்கு உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பண்ணி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விஎல்சியில் ஒரு லைவ் சேனல்ஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்றது தான். ஸோ இதுக்கு முக்கியமாக நெட்டு மட்டும் தேவை, நெட்டு மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ விஎல்சி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் மோஸ்ட்லி இது ஃபோனில் இருக்க விஎல்சி அப்ளிகேஷனுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல, பட் லேப்டாப்பில் இருக்க எல்லா விஎல்சி அப்ளிகேஷனுக்கும் இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றது தான் உண்மை. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீடியா போயிட்டு மீடியாவில் ஸ்ட்ரீம் போய்க்கோங்க. ஸோ ஸ்ட்ரீமில் இங்கே நெட்ஒர்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து இந்த நெட்ஒர்க்குள்ளே இந்த லிங்க்கை வந்து டேப் பண்ணி ஸோ ஸ்ட்ரீம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்ட்ரீம் கேட்கும். ஸ்ட்ரீம் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேண்டமாக ஒரு சேனல் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இட் டேக்ஸ் ஒரு 1 minute or 2 minutes எடுத்துக்கும். ஸோ அது எடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீம் வந்து ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ஐ திங்க் இப்போ ஒரு சேனல் வந்து ப்ளே ஆகுது. ஸோ அந்த சேனல் பேர் வந்து ரிப்ளே அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரிப்ளேன்னு ஒரு சேனல். ஸோ இப்போ நான் எப்படி சேனல்ஸை மாற்றுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐ திங்க் நம்ம விஎல்சியில் இருக்க மாதிரி எல்லாமே வந்துடும். இந்த இடத்துல இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எல்லா சேனல்ஸும் நான் இப்போ சன் டிவி கிளிக் பண்ணேன்னா எக்ஸாம் ரிசல்ட் வந்து என்னாச்சு? சரி, நீ ஃபீல் பண்ணாத. எத்தனை அட்டம். ஸோ இதுதான் விஎல்சியில் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயம். ஸோ ரொம்ப ஈஸியாக வந்து லைவ் சேனல்ஸ் பார்க்கலாம். நான் சர்ச் பண்ண மாதிரி நீங்கள் வந்து சர்ச் பண்ண ஆக்சுவலி விஎல்சியில் இங்கே உள்ளே போனதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மீடியாவில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரீம் போய்க்கோங்க. ஸ்ட்ரீம்குள்ளே வந்துட்டு நெட்ஒர்க் போயிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் லைக் அந்த டாகுல் பிளேலிஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற சேனல்ஸை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காண்டி வந்து இது யூஸ் ஆகுது. டிஃபால்ட்டாக வந்து ரிப்ளே அப்படின்ற ஒரு சேனல் தான் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் அதை பேரலாக நீங்கள் இந்த டாகுல் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்கள் சேனல்ஸை வந்து இந்த இடத்துல சர்ச் ஐக்கான் இருக்கும், அதை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெட் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் எல்லா மோஸ்ட்லி இங்கே லிஸ்ட் ஆகிற எல்லா லைவ் சேனல்ஸும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஐ திங்க் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் இதே மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோ